நம்ம வேளாம்பட்டி இந்த பக்கம் தானே? வேளாம்பட்டி ஸ்ட்ரைட்டா போகணும். எத்தனை கிலோமீட்டர்? 9 கிலோமீட்டர். சரி ஓகே. சரியா விட்டுடுறோம். சரியா எங்க எந்த ஊருப்பா? ஐகொண்டாமா. ஐகொண்டாமா? எங்க ஐகொண்டா? வேளாம்பட்டி இந்த பக்கம். ஓகே ஓகே. பேருப்பா? ராகேஷ். ராகேஷா? ராகேஷா? வா பெல்ட் போட்டு போப்பா. சீக்கிரம் உங்க பேர்ல? என் பேர் ராக்கி. அதுதான் வாவ் சொன்னது. ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. என்ன படிக்கிற? +1. +1 எந்த ஊரு? ஐகொண்டா படிக்கிறியா? ஒரே ஒரு செகண்ட். ஐகொண்டா +1 +2 இருக்கா? +2 வேற. எங்க இருந்து வர இப்போ? கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியா? சினிமாவா? சினிமா இல்லண்ணா, அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வெளியே வாங்கி போச்சு. உங்க அக்காலையும் பார்த்துட்டு ஒரு கோழியை வாங்கி வீட்டுல குழம்பு வச்சு அடிச்சு சாப்பிட்டு போலாமனு வந்தேன். எப்படி படிக்கிற? படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா படிக்கிறேன். அப்பா அம்மா? அப்பா அம்மா வேலைக்கு போறாங்க. அம்மா வீட்டுல இருக்கேன். அப்பா வேலைக்கு போறாங்க. எந்த இடமா? பட்டணப்பள்ளி. பத்தனப்பள்ளியா? பட்டணப்பள்ளி. அந்த உசூர் போட இல்லையா? உசூர் இல்ல, இந்த பர்கூர்ல இருந்து எப்படி? ஃபோன் மட்டும் படிக்கிறேன். வயசு உனக்கு? ஹலோ சார், நான் ராகேஷ் பேசுறேன் சார். அதான் சார், அன்னைக்கு நீங்க ஒருத்தர் கேட்டிருந்தீங்க துபாய்க்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு. சின்ன பையன் யாராவது இருந்தாங்க. ஒருத்தர் இருக்காருங்க சார், அவரு ஓகேவான்னு பார்க்கணும். நீங்க போட்டோ அனுப்புறேன், கொஞ்சம் பாக்குறீங்களா? கொஞ்சம் பையன் நல்ல பையன், பாவம். +2 படிக்கிறான். +1 படிச்சுட்டு +2 போறான். ஸோ அந்த துபாயில கொஞ்சம் வேலை மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? துபாயிலப்பா. என்னோட கமிஷன் எனக்கு கொடுத்துடணும். சரிங்களா? நான் அனுப்பிச்சு விட்டுடுறேன். நீங்க என்ன வேணா எடுத்துக்கோங்க. நான் அதெல்லாம் கேட்கல. சரியா? உங்களுக்கு அந்த கிட்னி எதாவது வேணா எடுத்துக்கோங்க. நான் அதான் கேட்கறேன். நான் வந்து பையனை மட்டும் ஓகே ஓகே. தேங்க்யூ. அப்புறம்ப்பா அப்பா வேலைக்கு போறாரு. அதான் நீங்க வந்து துபாய் போயிடுப்பா. சரியா? நான் அனுப்பிச்சு விட்டுறேன். இங்க இருந்து ஒரு கண்டெய்னர்ல போட்டு அனுப்பிச்சிடுவாங்கன்னா 10 நாள் 15 நாள் துபாய் போயிடலாங்க. அங்க போயிட்டு உங்க அப்பா அம்மாக்கு நான் காசு கொடுத்துட்றேன். 1 லட்ச ரூபா நான் கொடுத்துட்றேன். ஒரே ஒரு எனக்கு சொல்லுங்க. இங்க ஏரிக்கரை ஒண்ணு வரும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாட்டினீங்களானா ரீசர்ச் மட்டும் போயிடுவேன். இப்போ அவங்க ரெடியா இருக்காங்க. ரெடியா இருக்கட்டும், நான் திருப்பி உங்க கார்ல ஏறிக்கிறேன். அப்படி இல்லப்பா, அவங்க துபாய் கூட்டு போயிட்டு நான் வந்து நல்லபடியா பாத்துப்பாங்க. நீ அங்க போய் போயிடலாம். நீ ரீசர்ச் தானே, அங்க போய் போயிடுப்பா. பிரச்சனை இல்லை. பிரச்சனை
பிரச்சனை இல்ல. 10 days நான் அர்ஜென்ட்னா எனக்கு. இல்ல அந்த அந்த கண்டெய்னர்ல எல்லாம் உனக்கு இருக்கும். சரி நான் சொல்றது கூட ஐகோன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இங்க கூட வாரங்கட்டுங்கண்ணா. இங்கயா? இது தெரியாதே அந்த ஊரு, எந்த ஊரு? இது கொல்லப்பட்டினா ஐகோந்துக்கு இந்த பக்கம். கொல்லப்பட்டியா இது? சரிடா, உன் ஐகோந்துல நிப்பாட்டுறேன். இல்ல ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறியா போயிட்டு? ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறியா போயிட்டு சொல்லிட்டு வந்துடுறியா? 10 ஒரு வருஷம் மட்டும் வேலை பண்ணேன். அவங்க ஏதாவது கிட்னி கேட்டாங்கன்னா கொடுத்துரு, திரும்பி கொடுத்துருவாங்க. அந்த ஒரு வருஷத்துல கொடுத்துருவாங்க. சரியா? ஓகே, உன் போட்டோ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அவங்க ஏன்பா அப்பா அம்மா கஷ்டம். போட்டோ தானேப்பா, போட்டோல என்னப்பா கஷ்டம்? போட்டோ இருக்குண்ணா, நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க. இல்லப்பா, நீ தானே சொன்ன அப்பா கஷ்டப்படுறாரு, அம்மா கஷ்டப்படுறாங்க தெரியுது. அது 1 லட்சம் ரூபாய் கொடுத்துடலாம். நம்ம எடுத்து கொடுத்துடலாம் 1 லட்சம் ரூபாய். சரி நான் ரீசர்ச் மட்டும் போய்க்கிறேண்ணா. இல்ல உங்க வீட்டுக்கிட்ட நிப்பாடுறேன் வா. ஐகோன் தானே, ஐகோன் நிப்பாடுறேன் வா. நீ அங்கேயே போயிடு, பிரச்சனை தான். சரியா? போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடும். சரியா? எடுத்துட்டு வந்து அப்படியே ஏறிடணும், கத்தக்கூடாது. ஓகேவா? நீங்க நான் இந்த பக்கம் துபாய் கூட்டு இருக்குல்ல, அந்த சொல்லுங்கறல நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். ஜஸ்ட் உன்னை அனுப்பிச்சிடுறேன். நீ அங்க போயிட்டு துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துரு. சரியா? அதுக்கு முன்னாடி வந்து உன் போட்டோ மட்டும் ஒன்று எடுத்துக்கிறேன், அவங்க அனுப்பிச்சிடுறேன். ஏன்னா அவங்க பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. உனக்கு என்னப்பா பிடிக்கும் நல்லா சாப்பிடுறதுக்கு? எனக்கு அப்பா எடுத்துட்டாரு தானே பிடிக்கும். அப்பா எதே எடுத்துட்டு வந்தா கொஞ்சம் குடிப்பா. இல்ல வரும்போது ஜூஸ் குடிச்சேன். சரி போயிடலாமா அப்போ துபாய்க்கு? நம்ம வீட்டுல கேட்டு சொல்றேன். வீட்டுக்கெல்லாம் யார் அனுப்புவாங்கண்ணா? சொல்ற பேசு கேளு. இதெல்லாம் ஒரு பிராங்க். கேமரா ஏறக்கூடாதுடா தம்பி, இந்த மாதிரி எல்லாம் வண்டி ஏறக்கூடாது. சரியா? நம்பிட்டியா? புரியுதுல? அப்ப ஏறலாமா வண்டி? நீ ஏறலாமா சொல்லு. ஏறி இருக்க கூடாது, நீங்க வலி கேட்டீங்களே அப்படின்னு சொல்லி போட்டோ எல்லாம் ஒரு வீடியோ எல்லாம் எனக்கு சாவு பயத்தை காட்டினாங்க பரமா, அவங்களுக்கு சாவ காமிச்சிடணும். உயிர் பிச்சை கேட்க விட்டா பரமா. இப்படிதான் இருக்கும். ஸோ தெரியாத வண்டி இனிமேல் ஏறக்கூடாது. சரியா? ஏறினா என்ன ஆகும்னா இந்த மாதிரி தான் பிரச்சனை ஆகும். அதுவும் சின்ன பையன் இல்லை நீ. ஸோ நீ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி போனாலும் சரி, யார் இருந்தாலும் சரி போகக்கூடாது. தெரியாத வண்டி ஏறக்கூடாது. பஸ்ஸில் தான் போகணும். சரியா? ஆட்டோவில் போகணும். ஏன்னா உன்னை நம்பி தான் உங்கள் அம்மா அப்பா எல்லாரும் இருப்பாங்க. ஸோ உன்னை வந்து இந்த மாதிரி யாராவது கூப்பிட்டு போயிருந்தாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு. கரெக்டு தானே? அந்த மாதிரி இனிமேல் பண்ணக்கூடாது, போகக்கூடாது. கரெக்டா? ஸோ ராக்கி பாய் சேனலை ராக்கி பாய் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்டா தம்பி. தேங்க்ஸ். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே, வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.